வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜாமணி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் அவளுக்கு சொத்து கிடைக்கும், இதுதான் இன்னைக்கு டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது ஒரு லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூ. இப்போ ஒரு பெண் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு அப்புறம் முக்கியமா ஒரு 3 நிலைமையில அவளுக்கு சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எந்தெந்த 3 நிலைமை அப்படின்னா, அந்த பெண் மகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பிளே பண்ணும்போதும், மனைவி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பிளே பண்ணும்போதும், தாய் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பிளே பண்ணும்போதும் அவங்களுக்கு சொத்துக்கள் எந்தவித ஆவணமும் இல்லாம தானாவே கிடைக்கும். எப்படின்னா, இப்ப மகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க இருக்காங்க அப்படின்னா, தன்னோட தாய் மற்றும் தந்தையோட சொத்துல இருந்து அவங்களுக்கு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி அவங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு மூதாதையர் சொத்து, தாத்தா சொத்து எதுவும் இருக்கு அப்படின்னா அதுல இருந்தும் அவங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். சோ மகள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல அவங்களுக்கு 2 விதமான சொத்து கிடைக்கும். தாய் தகப்பனிடம் இருந்தும் தன்னோட மூதாதையரிடம் இருந்தும் கிடைக்கும். அடுத்து மனைவி அப்படின்னு ஒரு அந்தஸ்தை அடையும் போது அந்த கணவனோட சொத்துல இருந்தும் அந்த கணவனுக்கு அவங்க மூதாதையர்ல இருந்து கிடைக்கிற சொத்துகள் இருந்தும் அவங்களுக்கு பங்கு கிடைக்கும். இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. தாய் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது தன்னோட மகனோட சொத்துல இருந்தும் அவங்களுக்கு பங்கு கிடைக்கும். சோ ஒரு பெண், மகள், மனைவி, தாய் அப்படின்னு ஒரு 3 ஸ்தானத்தை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 5 விதமான சொத்துக்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.